இங்கே இந்த அப்பா கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாமல் அவரோட 10 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா நிறைய வரதட்சணை பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் என்னன்னே தெரியல, புது ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டு வந்து கல்யாணத்தில் உட்கார்றா. கல்யாணமும் முடியுது. பொண்ணுக்கோ கல்யாணத்தப்ப பெரிய மோதிரம் ஒன்று போடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது ரொம்ப நாளாக ஒரு பொம்மை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. இந்த மோதிரத்தை வித்துட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்துடுறா. அவங்க அப்பாவும் இந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொம்மையை பிடிங்கி போட்டு அந்த பொண்ணை காரில் ஏற்றி அனுப்பி விட்டுறாரு. மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே அந்த மாப்பிள்ளைக்காரன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் அவங்க மாமியார் வந்து பார்க்கும்போது அந்த இடம்லாம் ரத்தமாக இருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எஞ்சி போய் வீட்டு வேலையை பாருன்னு சொல்லி அந்த பொண்ணை துரத்தி விட்றாங்க. இந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்காரன் நைட்லாம் தப்பாக நடந்துக்கிட்டது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இவளுக்கு அருவருப்பாக இருக்குது. இதை நினச்சே குளிச்சுக்கிட்டு இருக்கா. மாமியார்காரியும் எல்லா வேலையும் வாங்குறா. இவளுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. நைட்டு ஆனால் அவன் ரூம்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறான், அவன் எதாவது பண்ணிடுவானான்னு சொல்லி. நான் வெளியே உட்காந்துருக்கேன். இந்த பொண்ணை அந்த மாமியார்காரி விடாமல் நீ ஏன் வெளியே உட்காந்துருக்க, உள்ளே போய் அவன் கூட இருன்னு சொல்லி கதவுக்குள்ளே தள்ளி லாக் பண்ணி விட்டுறான். அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிறான். இதனாலேயே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வருது. ஒரு நாள் ஒரு கதவுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு கதவே திறக்க மாட்டேங்கிறா. அவன் வீட்டுக்காரன் தான் கதவை உடச்சி வெளியே கூட்டு வரான். அதுலேருந்து அந்த பொண்ணு சாப்பிடாமலும் இருக்கா. இந்த பொண்ணுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. மாமியார்காரி இதுக்கப்புறம் இங்கே என்ன சரி வராதுன்னு சொல்லி இந்த பொண்ணையும் அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா இறக்கமே இல்லாமல் இவனை கல்யாணம் பண்ணி வச்சாது காசும் நாங்கள் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே திருப்பி அனுப்பி விட்டுறாரு.